स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमस्त्रियतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। Now we will have the bhajans of our Polytechnic College students. மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் ஒரு வானவன். மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் ஒரு வானவன். பாரத தாய் பெற்ற மகன், பண்பாட்டில் சிறந்த மகன், வரலாற்றை உருவாக்கும் கலை மகன் நீ. மனிதானே 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 மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் ஒரு வானவன். மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் அடங்கிவிடும். இமை பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்துவிடும். மீண்டும் உன் கழுத்தில் அணியாக மாறிவிடும். மண்ணுலகில் உன் சுவடு வரலாறாயாகிவிடும். அழிவற்றவனே அழிவற்றவனே உந்தன் உயிரிலே நின்றுளவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்ந்திடுவாயே. மனிதானே 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 மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளில் ஒரு வானவன். Our sincere thanks to the bhajan team. Welcome every morning with a smile. Today will never happen again in your life. To deliver the welcome address and to give a brief introduction about our chief guest, I call upon Sri S. Veeramani, Lab Instructor, Physics Department. Please, sir. First of all, I'm extremely happy to welcome our Reverend Swamiji Dharmishtanandaji Maharaj, Secretary of Ramakrishna Mission Students Home, Chennai. We welcome you, Maharaj. Next, I would like to heartily welcome Reverend Swamiji Jnanasarupanandaji Maharaj, in charge, Ramakrishna Mission Polytechnic College. We welcome you, Maharaj. Next, I would like to welcome Reverend Swamiji Tatprabhanandaji Maharaj. We welcome you, Swami. Then I would like to welcome Sri M. Sukumaran, Principal, Ramakrishna Mission Polytechnic College. Welcome you, sir. Next, I welcome Sri P.N. Ashokkumar, Headmaster, Ramakrishna Mission Residential High School. Welcome you, sir. In the same way, I cordially welcome our distinguished chief guest, Sri Sanmugavel sir, former principal, Ramakrishna Mission Students Home. Finally, I welcome all the management committee members,
teachers from 3 educational institutions, well-wishers, dignitaries, and our beloved students. Now I request Master Mamundi Karpasamy to honor our chief guest with the garland. I politely invite Swami Tatprabhamananji Maharaj, Ramakrishna Mission Students Home, to deliver the special address. Please, Maharaj. ॐ नमश्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. எனது அன்பு செல்வங்கள், உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த விழா எடுத்திருக்காங்க. என்ன, உலகத்தையே புரட்டி போட்ட, உலகத்தின் சிந்தனை அலைகளை திசை மாற்றிவிட்ட, உலகத்தை, புதிய உலகத்தை, நவீன உலகத்தை செதுக்கிய ஒரு சிற்பி யாரு? சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை கால்நடையாக நடந்து பாத யாத்திரை மேற்கொண்டு, புனித யாத்திரையை மேற்கொண்டு வந்திருந்தார். அப்போ அவருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் தான் சிறந்த மனிதர். சிகாகோவில் நடைபெறுகின்ற அந்த சர்வமத மகா சபையில் கலந்து கொண்டு நம்மளுடைய பாரத நாட்டின் இந்து மதத்தின் பெருமைகளை எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் இமிடியட்டாக விவேகானந்தர் ஒத்துக்கல. அதுக்கு பிறகு குரு மகாராஜ் பர்மிஷன் வேணும், அம்மாவோட சாரதாம்மாவோட பர்மிஷன், இதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நடந்த கதை. கடைசியில் அவர் கப்பல் ஏறி 2 மாதங்கள் பயணம் செய்து அமெரிக்கா சென்றடைகிறார், சிகாகோ சென்றடைகிறார். சிகாகோவில் எங்கே இந்த மாநாடு நடக்குதோ அந்த இடத்துல போய் சொல்கிறாரு, நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், ஹிந்துயிசம் பற்றி பேச போகிறேன், வேதாந்த கருத்துக்களை பேச போகிறேன் அப்படின்னு. அந்த சிகாகோ மாநாட்டில் இருந்த ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்க, நீ யாருப்பா, உன்னை யாருப்பா கூப்பிட்டா? ஐயோ, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். உன்னை யார் அமிச்சா? அங்கேருந்து ராஜாங்கெல்லாம் அமிச்சாங்க. யார் ரெக்கமெண்ட் பண்ணல? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடு அப்படின்னா. அப்படி ஒன்று இருக்கா? நான் எந்த லெட்டரும் வாங்கிட்டு வரலையே. விவேகானந்தருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அறிமுக கடிதம், அங்கீகார கடிதம் இருந்தால் தான் இங்கே அலோவ் பண்ணுவோம், இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டேன், பேச முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. 2வது விஷயம், எப்போ நடக்க போதுங்க அந்த சர்வமத மகாசபை மாநாடுன்னு? இன்னும் 2 மாதம் இருக்கணும். 2 மாதமா? பேக்கெட்டு தொட்டு பார்க்குறாரு பைசா எவ்வளோ இருக்குன்ட்டு. அது ஒரு 4-5 நாளைக்கு தான் காசு இருக்குது. 2 மாதம் அமெரிக்காவில் தங்கி அந்த சர்வமத மகாசபை மாநாட்டில் எப்படி பேசுறது? முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற பெரிய ஹோட்டல்களில் போய் பார்க்குறாரு. ஒரு ஹோட்டலில் அலோவ் பண்ணுறாங்க, அங்கே போய் தங்குறாரு. 2 நாளில் இருக்கிற காசுலாம் முக்கால்வாசி காசு போயிடுச்சு. அப்போ தான் யோசனை வருது, இவர் சிகாகோவுக்கு அந்த கனடாவிலேருந்து வான்கூவர்லேருந்து ட்ரெயினில் வரும்பொழுது ஒரு அம்மா பேசிட்டு வர்றாங்க. அப்போ சொல்லியிருக்கிறாங்க, அந்த அம்மா, உங்களுக்கு டைம் இருந்தாக்கா நீங்கள் எங்கள் வில்லேஜுக்கு வாங்க, நான் போஸ்டன் பக்கத்தில் மெட்காஃப்ன்ற ஒரு வில்லேஜில் இருக்கிறேன், நீங்கள் அங்கே வேணால் வந்து எங்கள் வீட்டில் தங்கலான்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லி அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஆக சிகாகோவில் தங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லி, பேக்கெட்டில் இருக்க பணம் இன்னும் 2 நாளைக்கு தான் சாப்பிட முடியும். 2 மாதத்துக்கு எங்கே போகிறது? உடனே இவங்க போஸ்டனுக்கு டிக்கெட் வாங்கிட்டு அந்த மெட்காஃபுக்கு போய் அந்த அம்மா வீட்டில், கேத்ரின் சன் பர்ன் அப்படின்னு அந்த அம்மா பேர், அந்த வீட்டில் போய் தங்குறாங்க. ஆனால் அறிமுக கடிதம் வேணுமே அந்த சர்வமத மகாசபையில் பேசுகிறதுக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் இருக்கார், ஜான் ஹென்ரி ரைட்டுன்னு சொல்லிட்டு, அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸரு, அவருக்கு நான் ஒரு அறிமுக கடிதம் கொடுக்குறேன், நீங்கள் போய் அவரை பாருங்கள், அவர் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பார். சரி, நான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போகிறார். அங்கேருந்து அன்னி சுகாம்நாத் ஒரு நாள் முழுக்க ட்ரெயின் பண்ணி அந்த ப்ரொஃபஸர் வீட்டில் போய் தங்குறாரு. அந்த ப்ரொஃபஸர் பேசி பார்க்குறாரு விவேகானந்தர் கூட. பார்த்தா விவேகானந்தர் ஸோ பிரில்லியன்ட், அவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக அந்த ப்ரொஃபஸர் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை.
உடனே அங்கேருந்தே சிகாகோவில் இருக்க சர்வமத மகாசபையில் இருக்கிற அதிகாரிகள் லெட்டர் எழுதுகிறார். இது மாதிரி இந்தியாவிலேருந்து விவேகானந்தான்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் ரொம்ப பிரில்லியன்ட், அவர்கிட்ட நீங்கள் லெட்டர் கேட்குறது சூரியன் உதிப்பதற்கு அனுமதி பெற்றுள்ளானா அப்படின்னு சூரியனை பார்த்து கேட்குற கேள்வி மாதிரியாது. சூரியனை போல் பிரகாசமானவர் விவேகானந்தர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்க அதிகம் நான் கொடுக்குறேன். அப்புறமேலே சொல்கிறாரு, நம்ம ஆக்ஸ்ஃபோர்டு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா ப்ரொஃபஸரையும், நூற்றுக்கணக்கான ப்ரொஃபஸரையும் ஒன்று சேர்த்தா கூட அவங்களுடைய இன்டெலிஜென்ஸு விவேகானந்தருடைய இன்டெலிஜென்ஸுக்கு ஈக்குவல் ஆகாது, அவ்வளோ ஒரு பெரிய மேதாவி என்று கடிதம் எழுதிட்டு செப்டம்பர் 11, இன்றைக்கி என்ன டேட்டு, இந்த நாள் வருகிறது. அந்த சர்வமத மகாசபை கூட்டப்படுகிறது. உலகத்தில் பல நாடுகள்லேருந்து சிறந்த பேச்சாளர்கள்லாம் அங்கே வந்து கூடியிருக்கிறாங்க. ஒரு 30-31 சேர் போட்டிருக்கு, பெரிய ஸ்டேஜ். இது போல் ஒரு 4 மடங்கு நீளமான ஸ்டேஜ். அங்கே இருக்கிறவங்களாம் கோட்டு சூட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருக்கார். கொஞ்சம் மஞ்சள் கலந்த தலைப்பாகை, ஒரு கருஞ்சோப்பில் கோட்டு, காலில் ஷூலாம் போட்டு உக்காந்துருக்கிறார் நம்ம விவேகானந்தர். 4000 பேர் கூடியிருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இப்போ 400-500 பேர் இருப்பீங்க. எவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க? 4000 பேர் கூடியிருக்கிறாங்க. சரஸ்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு கூட்டத்தை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன வார்த்தையை முதல்ல சொல்கிறாரு? அமெரிக்க சகோதரிகளே. இங்கே நிறைய பேர் பேச்சாளர் பேசும்போது சகோதரிகள் சகோதரரை ஃபஸ்ட்டு சொல்லலை, அமெரிக்கா சகோதரிகளே சகோதரர்களே அப்படின்னு பேசுகிறாரு. 4000 பேர் எழுந்து நின்று அப்படியே அவங்களுக்கு மயிர் கூர்ச்செறிகிறது, கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது அடங்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகுது. அப்புறமேலே அவங்க உட்கார்ந்த பிறகு விவேகானந்தர் ஒரு 3.5 நிமிஷம் தான் பேசினார். ஆனால் இந்த 4000 பேருக்கு நம்ம எதுக்கடா எழுந்து நின்று கை தட்டணும்னு அவங்களுக்கே புரியல. அந்த அளவு உணர்ச்சி வசப்பட்டு எழுந்து நின்றார்கள். விவேகானந்தருடைய அந்த வார்த்தை அத்தகைய ஒரு மந்திர சக்தியை பொதிந்திருந்தது. விவேகானந்தர் வார்த்தை ஒன்றும் சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம கிளாஸில் வாத்தியா நமக்கு 100 வாட்டி சொன்னால் கூட நம்ம மண்டையில் ஏறாது. விவேகானந்தருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் துடிப்பு இருந்தது, மந்திர சக்தி இருந்தது, தெய்வ சக்தி இருந்தது. ஒரு சரக்கு ரயில் பெட்டியில் மூட்டைக்கு மேலே தூங்கினார். ஆனால் இன்றைக்கி மறுநாள் எங்கே தூங்க போகிறாரு? ஒரு பெரிய பங்களாவில், பஞ்சு மெத்தையில். அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? சுவாமிஜி நீங்கள் நல்லா தூங்க, ரெஸ்ட் எடுங்க. கதவை சாத்திட்டு போகிறாரு. விவேகானந்தர் கண்களில் கண்ணீர் விடுகிறது. பஞ்சு மத்தையிலிருந்து இறங்கி கட்டாந்தரையிலே படுத்து விடுகிறார். படுத்து விட்டு அழுகிறார். ஓ பாரத மாதாவே, உன்னுடைய குழந்தைகள் ஏழைகளாக அந்த பாரத நாட்டிலே இந்தியாவிலே வருந்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த பஞ்சுமத்தை தேவையா? என்னுடைய நாட்டில் உள்ள அத்தனை ஏழைகளுக்கும் இத்தகைய ஒரு வசதி கிடைக்கிற அன்னைக்கு தான் இது போல் சொகுசை நான் அனுபவிப்பேன், அதுவரை அனுபவிக்க மாட்டேன். என்னடா அமெரிக்காவில் போய் 10,000 பேர் பாராட்டின சுவாமி விவேகானந்தர் பேசி முடிச்ச பிறகு அமெரிக்கா தெருவுலலாம் பெரிய பெரிய வால் போஸ்டர் ஒட்டி விவேகானந்தர் படத்தோட வாழ்க விவேகானந்தா ஃப்ரம் இந்தியான்னு சொல்லி தெருவெல்லாம் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டார். அப்போ கூட அவர் யாரை மறக்கலை? என்னுடைய இந்திய சகோதர சகோதரிகளுடைய வறுமையை நான் போக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக அவர் வாழ்ந்தார். ஆக அதற்கு பிறகு விவேகானந்தர் என்ன செய்தார் என்பதை உலகம் அறிந்த விஷயம், நீங்களும் அறிந்த விஷயம். இன்னும் போக இவங்களாம் பேச போகிறாங்க. வாய்ப்புக்கு நன்றி. Our humble pranams to our Maharaj for his special address. I invite Sri M. Sukumaran, Principal, Ramakrishna Mission Polytechnic College, to give an address on Chicago lecture to the students. Please, sir. தேங்க்யூ. தூய மும்மூர்த்திகளின் பாதங்களை வணங்கி இந்த வாய்ப்பினை நல்கிய நமது செயலாளர் சுவாமிஜி அவர்களுக்கும் நமது இல்லத்து சுவாமிஜி பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள் மற்றும் இல்லத்து நல விரும்பிகள், முன்னாள் மாணவர்கள், தன்னார்வலர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் திரு சண்முகல் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஸோ இன்று நான் பேசவிருப்பது உலக வரலாற்றில் இந்தியாவை பற்றிய புதிய கண்ணோட்டத்தை கொண்டு வந்த ஒரு முக்கிய நிகழ்வை பற்றியது. சுவாமிஜி சொன்னாங்க, ஸோ சிகாகோ அட்ரஸ் சமய பேரவையில் சுவாமிஜியோட உரையாற்றுறதுக்கு முன்னால் எவ்வளவு கடினப்பட்டு அந்த இடத்துக்கு சென்று அந்த உரையாற்றினாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு தொகுப்பு வழங்குகிறேன். ஸோ அவர் ஆற்றியது வெறும் உரைகள் மட்டும் அல்லாமல் அவர் கூறிய செய்திகள் இந்தியா மற்றும் அதன் ஆன்மீக மரபுகளை உலகிற்கு பறைசாற்றியது. சுவாமிஜி கொண்டிருந்த ஆன்மீக சிந்தனைகள் இந்தியாவின் வேதாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. இது உலகில் ஒற்றுமை, ஆன்மா, தெய்வீகம், மதங்களின் இரக்கம் ஆகியவற்றை பற்றிய உயர்ந்த கருத்துக்களை வலியுறுத்தியது. 1893ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் உலக பேரவையில் சமய பேரவையில் தனது உரையில் அமெரிக்காவின் சுவாமிஜி சொன்ன மாதிரி அமெரிக்காவின் சகோதரிகளே சகோதரர்களே என்று தொடங்கினார். சுவாமிஜி சொன்னாங்க, முன்னால் பேசின சுவாமிஜி. ஸோ அவர் பேசிய வார்த்தைகள் அதில் இருந்த ஆழ்ந்த அன்பும் மரியாதையும் அங்கே கூடியிருந்தவர்களுடைய கைத்தட்டல் மூலமாக வெளியேற்றது. அவையில் எல்லோரும் எழுந்திருந்து பல நிமிடங்கள் தொடர்ந்து அவரோட பேச்சுக்கு வரவேற்பும் அந்த கைதட்டல் ஒரு மிகப்பெரிய சான்று. அது எந்த அளவுக்கு ஆழமாக பஞ்சு சாமிஜி விளக்கமாக அவங்களுக்கு சொன்னாங்க. சுவாமிஜி அவர்கள் தனது உரையில் அனைத்து மதங்களின் மத்தியில் உள்ள அடிப்படை ஒருமைப்பாட்டை பற்றி பேசினார். மதங்கள் வெவ்வேறு வழிகளில் செயல்படலாம், ஆனால் அவை அனைத்தும் இறுதியில் ஒரே இலக்கான கடவுளை உணர்வதையே நோக்கி செல்லும் என்றும் கூறினார். மதங்களுக்கு இடையிலான சகிப்புத்தன்மையை வலியுறுத்தியதோடு அதை போன்று மதங்களை நம் அன்போடு ஏற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சுவாமிஜி வேதாந்தத்தின் முக்கிய அம்சங்களை உலகுக்கு விளக்கினார். அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் தெய்வீகமாகும், உட்புறமும் வெளிப்புறமும் உள்ள இயற்கையை வெல்லுவதன் மூலம் இந்த தெய்வீக தத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். இந்த தத்துவம் இன்றும் உலகம் முழுவதும் மக்களை தூண்டி வருகிறது. மேலும் சுவாமிஜி மனித இனத்துக்கு சேவை செய்வதே உயர்ந்த பக்தி என்று வலியுறுத்தினார். ஏழைகளும் தேவையுள்ளவர்களுக்கும் உதவுவதில்தான் உண்மையான ஆன்மீகம் இருப்பதாக கூறினார். அவரது வழிகாட்டுதல் ஆன்மீகம் என்பது கோயில்களுக்குள் மட்டும் இல்லாது மனிதர்களிடையே செயல்படுவதாகவே இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டது. அவரது சிகாகோ உரைகள் வெறும் மத உணர்வுகளை பற்றியது மட்டுமல்ல, ஒரு மனித ஒற்றுமையை பற்றியது, கலாச்சாரங்களை இணைக்கும் பாலங்களை பற்றியது, உலக சகோதரத்துவத்தை மக்களிடம் விதைத்தது. இன்று நமது சாமிஜியின் வார்த்தைகளை நினைவு கூறும்போது அவர் சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்வது, தன்னிறைவு பெறுவது, மற்றவர்களுக்கு சேவை செய்வது, இவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இவை இன்று உலகில் மேலும் அதிகமாக பரவ வேண்டிய கருத்துக்களாக மாறியுள்ளது. நாம் அனைவரும் சுவாமிஜியின் வாழ்க்கையும் அவருடைய போதனைகளையும் நம் செயல்களில் பயன்படுத்தி வாழ்வில் உள்ள அனைத்து நலங்களையும் பெறுவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, sir, for your brief address. Now I invite Sri P.N. Ashok Kumar, Headmaster, Ramakrishna Mission Residential High School, to give an address on Chicago lecture to the students. Please, sir. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ண. 132வது சிகாகோ சர்வசமய மாநாடு சொற்பொழிவு சிறப்பு தினம் மற்றும் உலக சகோதர தினம் இன்று சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. துறவி பெருமக்கள் மற்றும் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். ஒவ்வொரு வருடமும் சுவாமிஜியின் சொற்பொழிவுகளின் சிறப்புகளை அனைவரும் கேட்டிருக்கிறோம், இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய உரை அனைவருடன் போட்டி போட அன்று.
எனக்கு தெரிந்த புரிந்த சுவாமிஜியின் சிறப்புகளை மட்டுமே கூற வந்துள்ளேன். செப்டம்பர் 11 வரவேற்புக்கு நன்றியுரை. செப்டம்பர் 15 நாம் ஏன் ஒத்துப்போவதில்லை என்று தவளையை வைத்து நிறைய கிணற்று தவளைகளுக்கு பாடம் புகட்டியது. செப்டம்பர் 19 இந்து மதம் என்ற தலைப்பில் நமது மத சிறப்புகளை அனைவரும் அறியும் வண்ணம் செய்தது. செப்டம்பர் 20 மதம் இந்தியாவின் அவசர தேவை இல்லை என்று மதத்தின் தன்மையை அருமையாக பதிவிட்டது. செப்டம்பர் 26 புத்த மதம் இந்து மதத்தின் நிறைவு மட்டுமே என்று கூறி செப்டம்பர் 27 நிறைவுரை நிகழ்த்தப்பட்டது என சிகாகோ சர்வசமய மாநாடு சொற்பொழிவு சிறப்புகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். கொலம்பஸ் அரங்கத்தில் சர்வசமய மாநாடு 3 பகுதிகளாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்றது. சுமார் 3000 நபர்களுக்கு மேல் கூடி இருந்தார்கள். எனினும் பேரமைதி நிலவியது. 10 மதங்களான பிரம்ம சமாஜம், யூதம், இஸ்லாம், இந்து, பௌத்தம், தாபோ, கன்ஃபூஷியஸ், ஜிண்டோ, ஜுராஸ்ட்ரியம், கத்தோலிக்கம், கிரேக்க சர்ச், புரொட்டஸ்டன்ட் ஆகியவற்றை குறிக்கும் சுதந்திர மணியின் மணி 10 முறை அடித்தது. சுமார் 10 மணிக்கு அனைத்து மத தலைவர்களும் ஊர்வலமாக வந்து மேடையில் அமர்ந்தனர். வண்ண வண்ண உடை அலங்காரம், சிகை அலங்காரம் என ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கே பிரமிப்பாயிருந்தனர். நம் சுவாமிஜி சிவப்பு நிற உடையும் மஞ்சள் நிற தலைப்பாகையும் அணிந்து 31ஆம் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அனைவரும் சிறப்பாக உரையாற்றினர். முதலில் கிரேக்க சர்ச் ஆர்க் பிஷப் ஜாந்தே உரையாற்றினார். அவரின் உரைக்கு பின் கைகளை உயரே தூக்கி அன்பு பொங்க ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி பார்வையாளர்களின் கரகோஷங்களை பெற்றார். அடுத்து மஹிந்தார் மற்றும் புங் வாங் யூ, தர்மபாலர் ஆகியோர் உரையுடன் காலை நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மதியமும் நிறைய சொற்பொழிவுகள் நடக்கிறது. சுவாமிஜி இன்னும் சிறிது கால அவகாசம் கேட்கிறார். மாலை வேளை இனியும் காலம் தாழ்த்த முடியாது என்று உரையாற்ற சுவாமிஜி வருகிறார். உரைக்கு முன் காலையும் மதியமும் சுவாமிஜி மௌனமாக அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவர் ஆழ்ந்த தியானத்தில் குருதேவரையும் காளியையும் அன்னையையும் தியானித்து கொண்டிருக்கிறார். பெரிய உரை எதுவும் இல்லாமல் எப்படி இவர்கள் மத்தியில் உரையாற்றப் போகிறோம் என்று மிகவும் யோசித்து கலைவாணியை வணங்கி அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்று சுவாமிஜி சொன்னதுதான் தாமதம். 2 நிமிடங்கள் அனைவரின் கரகோஷங்கள் வானை பிளக்கின்றன. சுவாமிஜியால் பேச முடியவில்லை. அதன் பின் உரையாற்ற ஆரம்பிக்கிறார். டாக்டர் ஃபெரோஸ் என்பவர் அறிமுகப்படுத்திய பின் சகோதரிகளே சகோதரர்களே என அழைத்து தனது உரையை வரவேற்புரைக்கு பதிலளிக்க ஆயத்தமாகிறார். அவர் சகோதரிகளே சகோதரர்களே என சொன்ன பொழுது அரங்கு முழுவதும் ஏதோ ஒரு ஆற்றல் அனைவரையும் ஆட்கொண்டது. அது என்ன ஆற்றல்? மற்றவர்களுக்கும் இதேபோல் பாராட்டுகள் கிடைக்க பெற்றன. அது அவர்கள் மதத்திற்காகவோ அவர்கள் தலைமைத்துவத்திற்காகவோ அல்லது அமெரிக்கா அவர்களை துன்புறுத்தியதற்காகவோ மன்னிப்பு கூறும் வகையிலோ அமைந்தது. ஆனால் சுவாமிஜிக்கு அப்படி எந்த ஒரு அறிமுகமும் வேறு எந்த காரணமும் இல்லை எனில் எந்த ஆற்றல் அனைவரையும் ஆட்கொண்டது? அதற்கு அவரே பதிலளிக்கிறார். ஆம், அது ஒரு அசாதாரண ஆற்றல். அந்த சக்தி என்னுள் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். காம எண்ணங்களை நான் ஒருபோதும் எனக்குள் அனுமதித்ததில்லை. அந்த ஆற்றலை, தூய வாழ்க்கையின் ஆற்றலை, உயர்ந்த நோக்கங்களை நோக்கி நான் செலுத்துகிறேன். அப்பொழுது மௌனத்திலிருந்து சக்தி வாய்ந்த சொற்கள், சிந்தனைகள் பிறக்கின்றன. அந்த ஆன்மீக ஆற்றலே அனைவரையும் ஆட்கொண்டது. சுவாமிஜியின் சிறப்புரைக்கு பின் பெரிய மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்க பெற சகோதரத்துவம் தான் காரணமா என்றால், 5ஆவதாக பேசிய அகஸ்தாவும் 20ஆவதாக பேசிய சாரஸ் என்பவரும் மேலும் பலரும் கூட இந்த சகோதரத்துவத்தை முன்னிறுத்தி பேசினார்கள். ஆனால் 23ஆவதாக பேசிய சுவாமிஜியின் ஆன்மீக ஆற்றலே அவர் சொற்பொழிவு சிறப்பாக அமைவதற்கு காரணம். சுவாமிஜியின் சொற்பொழிவின் பொழுது அவர் கூறியது, உலகின் பழமையான துறவிகளின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதத்தின் தாய் மதத்தின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களைச் சேர்ந்த இந்துக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன்.
பிற மதங்களை மதித்தல், அவற்றின் நல்ல கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய 2 நற்குணங்களை கொண்ட இந்து மதத்தை சார்ந்தவன் என்பதில் பெருமை அடைகிறேன். பிரிவினை, மதவெறி இல்லாத சமுதாயம் உருவாக காலையில் சுதந்திர மணி ஒலி எழுப்பியது என்று இந்து மதத்தின் சிறப்பை சொல்லி நிறைவு செய்கிறார். அமெரிக்காவும் உலகம் முழுவதும் அனைத்து மதங்களையும் அடக்கிய இந்து மதத்தை உண்மை தவறு என யாரையும் குறை கூறாமல் ஒரு நூலில் கோர்த்த முத்துக்களை என்னுள் முழுமையாக இருப்பதாக உணர்கிறேன் என்று கீதையின் சொல்லுக்கேற்ப எங்கு அசாதாரணமான ஆற்றலும் புனிதமும் மனிதகுல முன்னேற்றத்துக்காக மாற்றத்திற்காக இருக்கிறதோ அங்கு நான் இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாக்கிற்கிணங்க எனது இந்து மக்களுக்காக அவர்களின் உயர்வுக்காகவே நான் இன்று உங்களிடம் உரையாற்ற வந்ததாக இந்துத்துவத்தை பற்றி பெருமையாக கூறி ஒவ்வொரு இந்தியனையும் பெருமைப்பட வைத்திருக்கிறார் நமது சுவாமிஜி. அவரின் சொற்பொழிவு 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் ஒவ்வொருடமும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. சக்தியை பெற சுவாமிஜியை முழங்கு. நல்வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Thank you, sir, for your brief address. I invite அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கிறேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீழ்திசை நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும்போது வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்துச் சென்ற பெருமை தொலைவிலுள்ள நாடுகளிலிருந்து வந்துள்ள இவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் என் நன்றி. பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய 2 பண்புகளையும் உலகிற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை கொள்கிறேன். செப்டம்பர் 26 புத்த மதம் இந்து மதத்தின் நிறைவு என்ற தலைப்பில் உங்களிடம் உரையாட வந்துள்ளேன். நான் பௌத்தமன் அல்ல என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனாலும் நான் ஒரு பௌத்தமன். சீனாவும் ஜப்பானும் இலங்கையும் அந்த மகானின் உபதேசங்களை பின்பற்றுகின்றனர். இந்தியாவே அவரை கடவுளின் அவதாரம் என்று போற்றி வணங்குகிறது. நான் புத்த மதத்தை விமர்சனமாக சற்று முன் கூறினார்கள். அதன் பொருளை நீங்கள் நன்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் அவதாரம் என்று கூறி நானே வழிபடுவரை நானே விமர்சிப்பது என்பது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் புத்த பெருமானை அவரது சீடர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. இந்து மதத்திற்கு நான் இந்து மதம் என குறிப்பிடுவது வேத மதத்தை தான். இந்த நாளில் புத்த மதம் என்று குறிப்பிடப்படுகிறதே அதற்கு உறவு யூத மதத்திற்கு கிறிஸ்துவ மதத்திற்கும் உள்ள உறவுதான். பிராமணர்களின் அற்புதமான நுண்ணறிவும் புத்தரின் இதயம் உயர்ந்த உள்ளம் வியப்பிற்குரிய மனிதாபிமானம் இவற்றை ஒன்று சேர்ப்பமாக எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று காலையில் இப்பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட முழங்கியபடி மத வெறிகளுக்கும் வாளாலும் பேனாலும் நிகழ்த்தப்படுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோள் அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவு மணியாகும் என தினமாக நம்புகிறேன் என்றார். சுவாமிஜிக்கு பிறகு சபையின் முதல் நாளில் மேலும் 4 சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன. காலையிலும் பிற்பகலுமாக மொத்தம் 24 சொற்பொழிவுகள் நிகழ்ந்தன. அதில் அனைத்திலும் சுவாமிஜி அன்றைய மாவீரராக திகழ்ந்தார். One day, at the final days of Bhagavan Sri Ramakrishna, he wrote on a paper that Naren will teach to the world. After writing this, he showed that paper to the Narendranath Datta. Naren saw this and laughed. He told that, I cannot do this. But Sri Ramakrishna told that, you can't do this, no problem. I will put you to do this work. So coming to the point, in 1893, by the permission of Bhagavan Sri Ramakrishna and Holy Mother Sri Sharada Devi, Swamiji went to Chicago to speak in the World Parliament of Religions. Here we have to point that how Jambavanta encouraged the Lord Hanuman to cross the ocean, like that Madras people encouraged Swamiji to give the parliament, to give the speeches in Chicago. Now I welcome our chief guest, Sri C. Shanmugavel,
former Principal, Ramakrishna Mission, Polytechnic College, to deliver his chief guest address. Please, sir. இன்பமும் இதயமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்பொழுது உங்கள் நான் நிற்கிறேன். என் இதயத்தின் மகிழ்ச்சி பொங்குகிறது. அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன். அடுத்து செப்டம்பர் 15 அப்போ சாமிஜி பேசுகிறார். அவருக்கு முன்னாடி ஒரு பேராசிரியர் பேசினார். அப்போ சாமிஜி சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி பேசிய பேராசிரியர் மிகவும் வருத்தப்பட்டார். எல்லா மதக்காரங்களும் ஏன் மதம்தான் பெருசு, ஏன் மதம்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆனால் நல்ல வேளை இந்த கதையை யாரும் சொல்லலை. என்ன நான் சொல்கிறேன். அதாவது நான் ஒரு சிறு கதை சொல்ல போகிறேன். ஒரு கிணத்துல, இது உங்களுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா சரியா? ஏன்னா சாமிஜி சிகாகோவில் பேசுனது இது, அதனால் நம்ம கொஞ்சம் கேட்கலாம். சரியா? ஒரு கிணற்று தவளை ரொம்ப நாளாக அந்த கிணத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது நினச்சிக்கிட்டுச்சு இந்த கிணறு தான் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு ஒரு கடல் தவளை தவறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. உடனே இந்த கிணற்று தவளை, ஏய் நீ எங்கிருந்து வருகிறாய், நீ யார் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நான் கடல்லிருந்து வரேன். கடலா? அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? இந்தா இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு ஒரு தவிச்சு கிணத்துல கால்வாசி கவர் பண்ணிடுச்சு. இல்லை இல்லை, என்ன நீ கடல் எவ்வளோ பெருசு, இதை இப்போ இந்த டிஸ்டன்ஸை போயிட்டு ஒப்பிடுறிய அப்படின்னுச்சு. அப்படியா சரின்ட்டு இன்னொரு தவி பாதி கிணறு. அப்போ இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு சொல்லி, இல்லை 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 நீ என்ன இப்படி பேசியிருக்க, கடல் பெருசு, அது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு. அப்புறம் முழு கிணறையும் தப்பி காமிச்சது. இவ்வளோ பெருசு இருக்குமா? இதெல்லாம் இல்லை. சரியா? கடலுங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னு. என்ன நீ பொய் கூறுகிறாயா, நீ இங்கிருந்து சென்று விடு அப்படின்னு சொல்லிச்சு. அதான் சாமிஜி சொல்கிறாரு, இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு கிறிஸ்துவன் அந்த கிணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த மாதிரி இந்த கிறிஸ்துவம் தான் பெருசு அப்படின்னு நம்புகிறான். இதுதான் பலவிதமான சர்ச்சைகளுக்கும் சண்டைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறார். வாய்ப்பு தமைக்கு நன்றி, வணக்கம். Thank you, sir, for this inspiring speech. Now, I humbly request our Secretary Swamiji to honor our chief guest with the memento. Please, Maharaj. Thank you, Maharaj. Benediction means blessings. The event that counts blessings discovers its yielding more than it seems. We have with us our Revered Secretary Swamiji, Ramakrishna Mission Students' Home. Swamiji has an innovative thinking and profound knowledge. Now, I humbly request our Swamiji to deliver his benedictory address. Please, Maharaj.
ஜெயராமகிருஷ்ணா. ரொம்ப நேரமாக சாமிஜி பற்றி நிறைய விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின மாணவர்கள் எல்லோரும் பேசுனாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஆசிரியர்கள் யாரும் ஒன்றும் பேசலையே. அட்லீஸ்ட் அவங்க பேரையாவது கூப்பிடுங்க பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை அவங்க பேசட்டுமே. அனைவருக்கும் காலை வணக்கம். சுவாமி விவேகானந்தர் செப்டம்பர் 11, 1893 அன்றைக்கு நிகழ்த்திய உரையினுடைய தேவையை வந்து இப்போதைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அந்த கருத்துக்கள் வந்து போய் சென்றடையணுன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு கட்டுரையாக தான் இது வந்து நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்தில் வந்து நான் வந்து அதிகமாக முன்னிறுத்தினது வந்து பார்த்திங்கன்னா சமூக நல்லிணக்கம், அதுக்கப்புறமா இந்த சமதர்மம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாதி இல்லாமை, இதை பற்றி தான் நாங்கள் முக்கியமான கருத்தாக இதில் வந்து பேசியிருக்கோம். இந்த சுவாமி விவேகானந்தருடைய ஸ்பீச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சல் பிரதர்ஹுட் டேவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த கருத்து வந்து அனைத்து மக்களிடமே என்ன வந்து சேரணும்னா சகோதரத்துவத்தை வந்து வளர்க்கணுன்றதுக்கு தான் இது ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான கட்டுரையை வந்து எழுதணும். ஸோ அதில் வந்து முக்கியமானதாக வந்து இதில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய பணி. ஆசிரியர்களுடைய பணி தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் வந்து அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான நெறிகள் வந்து நம்ம வந்து இந்த பசங்களுக்கு வந்து பயிற்றுவிக்கிறதன் மூலமாக தான் வந்து நம்ம இந்த சகோதரத்துவத்தை வந்து வளர்க்க முடியும். இந்த இளைஞர்களுக்கு இந்த மாரி அந்த நெறிகளை கொடுக்கும்பொழுது தான் இவங்க வந்து நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல குடிமகன்களாக வருவாங்க. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ நம்மளுடைய இந்தியாவோட எதிர்காலம் வந்து மிகவும் நல்லதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இதுதான் இதோடைய சாராம்சம். நன்றி. என்னை இன்னைக்கு பேசவும் சொல்லியிருந்தாங்க. கட்டுரை போட்டியும் நேற்று நடந்தது. சுவாமிஜி மன்னிக்கவும், நான் ரெண்டுக்கும் ஒரே கருத்துக்களை தான் கொடுத்துருந்தேன். நான் இப்போ என்ன பேசணுன்னோ அதுதான் நான் கட்டுரையாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். எப்படி கோவில் இருந்துக்கிட்டே கோவிலை பற்றி நம்ம சொன்னால் பெருசாக இருக்காதோ, அதே மாதிரி சாமிஜி தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம சாமிஜி பற்றி சொல்லும் போது அவங்க தெரிஞ்ச விஷயந்தான் திரும்ப திரும்ப நிறைய நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். புதுசாக நம்ம ஏதாவது சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால் என்னுடைய கருத்துக்களில் சில தெரியாத விஷயங்களை நான் சொல்ல இன்றைக்கி நான் முயற்சி செஞ்சேன். அதை தான் எல்லாருக்கும் நான் சொன்னேன். நன்றி சுவாமிஜி. நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சாமிஜி அவர்கள் மிக தெளிவாக அந்த சிக்கோகா அட்ரஸ் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால் சுவாமி விவேகானந்தர் எப்படி இங்கிருந்து போனார், அங்கே எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அந்த ஒரு இடத்துக்கு போய் நமது பாரதத்தின் பெருமைகளை கூற முடிஞ்சதுங்கிறத ரொம்ப அருமையாக படம் பிடித்து காட்டி சொல்லியிருந்தார். இப்படியெல்லாம் பண்ணி கடைசியாக அன்றைக்கி சிக்கோகா அட்ரஸ் முடிஞ்ச நாளில் ஒரு பஞ்சமெத்தியில் உறங்க சொல்லும்போது என்னான்னு வேண்டினார், பாரத் மாதா கிட்ட, அம்மா அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா, கோடானு கோடி எங்களுடைய நாட்டு மக்கள் ஏழ்மையிலும் அறியாமையிலும் உணவின்றி அவங்களுடைய இரவை கழிக்கும்போது எனக்கு எதுக்கம்மா இந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை, இப்படி ஒரு மெத்தையும் இந்த ஒரு வசதி எனக்கு எதுக்கு, அனைவருக்கும் கொஞ்சமாவது ஏதாவது நீ பண்ணி கொடுக்கணும்மா அப்படின்னு சொல்லி அழுது தீர்த்து மறுநாள் காலையில் அந்த அம்மா, அந்த வீட்டுக்காரி அம்மா காலையில் கேட்குறேன். அவங்க சாயந்தரமாகவே ராத்திரி அவருக்கு ஏதோ காதில் கேட்குது, சாமிஜி யாருக்கிட்ட பேசின மாதிரி. மறுநாளில் சாமிஜி நீங்கள் ராத்திரியெல்லாம் யாருக்கிட்ட பேசின மாதிரி இருந்தது, அது என்ன, யார் இருக்காங்க, நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம்மா நான் தான் இருந்தேன், நான் என்னுடைய பாரத் மாதாக்கிட்டேயும் என்னுடைய குருதேவர்கிட்டையும் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னா. நல்லா தூங்குனீங்களா, தூக்கமே வரலாமா அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த சாமிஜி தரையில் படுத்திருந்தார். நான் ஒரு தலையணி போட்டு படுத்திருந்தார். குப்புறம் படுத்து அழுது அந்த தலையணை வந்து நனைஞ்சு போயிருக்கு. ஒரு தலையணிக்கு
ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? நனைஞ்சு போயிடல. அந்த அளவுக்கு கண்ணீரால் தலையில் நனைஞ்சிருது. அதெல்லாம் அந்த அம்மா பார்க்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏன் இப்படி அப்படின்னா, எங்களுடைய நாட்டினுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்தது. அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு நம்பி தான் நான் இங்கே வந்தேன். அதை நினச்சி தான் நான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட இதயம் பார்த்தீங்களா? யாருக்காக? நம்மள மாதிரி மக்கள், சாதாரண மக்கள், அவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும், அவங்களும் சாதாரண மனிதர்கள் போல வாழணும், அவர்களுக்கு அந்த கௌரவத்தோடு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு அழுதவர் கடைசி தன் உயிர் மூச்சு இருக்கும் வழி அழுது அதனால் அவருடைய எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம்தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன். அப்படி ஒரு அவர் எண்ணத்தால் உருவாக்கி அது ஒரு உருவம் கொடுத்து அதுக்கான சில வழிமுறைகளை காட்டி, இளைஞர்கள் எங்களுக்கு வேணும், இந்த நாட்டினுடைய இந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு எனக்கு 100 இளைஞர்கள் வேணும்னு சொல்லி அன்றைக்கி சென்னையிலே சொல்லியிருந்தார். அவருடைய அந்த குரலின் அந்த ஓசை தான் தேச தலைவர்களிடையே தீயாய் பரவி இந்த நாட்டை ஒரு விடுதலைக்கு அடைந்த நாடாக ஃபஸ்ட்டு ஆக்க வேண்டும், ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்று அதுக்கு வித்திட்டதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக அவர் சென்னையில் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சென்னைக்கு அவர் பேசின ஒரு 5-6 சொற்பொழிவுகள், விவேகானந்தர் இல்லத்தில் தங்கி ஆற்றிய சொற்பொழிவுகள் தான் இந்த பாரத தேசம் விடுதலை ஆவதற்கான ஒரு பெரிய மந்தர் சொற்களாக அமைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் உருவாக்கின இந்த ராமகிருஷ்ண மடங்கள், முதல் மடம் சென்னை மடம் தான். சென்னை மடத்துக்கு சசிமரா வந்ததுக்கப்புறம் அவர் மூலியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ராமகிருஷ்ண இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 127 ஆண்டுகள் ஆகின்றன. இன்று ஒவ்வொரு வருடமும் நாம் பார்க்குறோம், சாமிஜியோட கருத்துக்கள் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. அவருடைய தேசப்பற்றி, தேசத்தை பற்றி அவர் பேசிய அந்த கருத்துக்கள், இந்த நம்முடைய பாரதத்தின் பெருமை, கலாச்சார, பண்பாடு பற்றி பேசிய கருத்துக்கள் எல்லாம் உலகம் முழுக்க இங்கு பேசப்படுகிறது. ஸோ அன்றைக்கி சிக்காகோவில் என்ன பேசினார், அது எசன்ஸ் பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. சாமிஜி எதை சொல்லியிருந்தார், எந்த பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறோம், எங்களுடைய பாரம்பரியம் எப்பேற்பட்டது, எங்களுடைய ஃபிலாசபி இப்படி, நாம் எல்லாருக்கும் அடைக்கல் கொடுத்த அந்த பெருமையை சேர்ந்தவர்கள், எங்களுடைய ரிஷிகள் இப்படிப்பட்டவர்கள், எங்களுடைய கீதையின் கருத்தின் சாரம் இப்படி. ஆனால் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் இந்த உலகத்தில் இன்னல்களை விளைவிக்கும் மக்களுக்கும், இந்த பூமியை மீண்டும் மீண்டும் மதத்தின் பெயரால் இரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்த அந்த மூர்க்கர்களுக்கும் இன்று காலையில் ஒலித்த அந்த மணி என்ன மணியாக அமைய வேண்டும்னு சொன்னார், சாவு மணியாக அமைய வேண்டும் என்று அன்றைக்கி சொன்னார். அப்படி அவருக்குரிய அந்த கருத்துக்கள் இன்றளவும் நமக்கு பொருந்தும். இத்தனை வருஷம் ஆகி கூட சாமிஜி 132 வருஷத்துக்கு முன்னால் கூறிய சாமிஜி அந்த கருத்து இன்று கூட பல இடங்களில் இந்த ஏழ்மை, வறுமை, அறியாமை மற்றும் அளவு மீறிய மதப்பற்று இதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நீங்க வேண்டும்னா என்ன வேணும், தேசப்பற்று இருந்தாலே போதும். தேசப்பற்று, தெய்வப்பற்று, தெய்வீக நம்பிக்கையும் தேசப்பற்று இருந்தாலே மற்றது எல்லாமே அடங்கிடும் சாமி சொன்னார். ஸோ நாம் மாணவர்கள், இங்கே படிக்கும் மாணவர்கள், நமக்குள்ள ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் 5 வருஷமோ இல்லை 8 வருஷமோ எவ்வளோ படிக்கிறீங்களோ, இந்த இல்லத்தில் நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஒரு நல்ல தூய்மையான சூழ்நிலையில் நம்ம வளர்கிறோம்.
நம்ம இதை முடித்து போகும்போது 10th முடித்து வெளியில் போனாலும் சரி, இல்லை பாலிடெக்னிக் முடித்து ஜாபுக்கு போனாலும் சரி, நாம் இதில் இங்கிருந்து என்னத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம் என்பதை நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் தருவாங்க, ஜாப் வாங்கி கொடுப்பாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். அது எல்லாம் வெளியில் நிறைய இடங்களில் நடக்கிறதா, இங்கே நம்ம முழுக்க இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு சிறப்பு இருந்தாலும் இந்த ஒரு தூய்மையான இடத்திலிருந்து விவேகானந்தருடைய கருத்துக்களை நம் மனதில் உள்வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் பண்ணால் உங்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். சாமிஜி கூறிய அந்த 100 இளைஞர்களில் நாமளும் ஏன் ஒரு இளைஞர்களாக இருக்கக்கூடாது? அப்படி ஒரு சிந்தனையில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து படிக்கும் போதிலிருந்தே பண்ணால் உங்களை படிப்பில் உங்களை மார்க்கு அதிகமாகும், கிளாஸில் உங்கள் மதிப்பு அதிகமாகும், உங்கள் உள்ளத்தில் தூய்மையும் பிரவாகமாக வெளிப்படும். இல்லத்திலிருந்து வெளியில் வர்ற மாணவர்கள் எல்லா பண்பும் நிறைந்த மாணவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய பெருமையை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். சாமிஜி கூறிய அந்த கருத்துக்கள் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் மக்களுக்கு சேவாற்றி கொண்டு இருக்கும் இந்த நிறுவனத்தில் படிக்கும் நீங்கள் சாமிஜியுடைய சக்தியை நீங்கள் பெறாவிட்டால், அவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து அவர்களுடைய வழியில் நீங்கள் நடக்காமல் இருந்தால் உங்களுக்கு தான் லாஸ். இத்தனை வருடம் இங்கே இருந்தாலும் வெளியில் போன உடனே மிக சாதாரண மாணவன் போல நீங்கள் உங்களை காட்டி கொண்டாலோ நீங்கள் வாழ்ந்தாலோ லாஸ் உங்களுக்கு தான். ஆகவே சாமிஜியுடைய இந்த சிகோகா அட்ரஸ் பண்ண இந்த நல்ல நாளில் நீங்களும் மனதுக்குள்ளே எடுத்துக்கணும். நம்ம எப்பேற்பட்ட ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள், நம்ம பாரம்பரியம் என்ன, நாம் இப்போ இருக்கிற இந்த நிறுவனம் என்ன, நம்மால் இங்கிருந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லதை கற்றுக்கொள்ள முடியும், இதன் மூலியமாக நமது குடும்பத்திற்கும் நமது நாட்டிற்கும் இந்த சமுதாயத்துக்கு உலகத்துக்கே நம்மால் எந்த அளவுக்கு பங்காற்ற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் சாமிஜி ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ இந்த நல்ல நாளில் இவ்வளோ தூரத்துக்கு உலகம் முழுக்க இன்றைக்கி சிகோகா அட்ரஸ் டே, யூனிவர்சல் பிரதர்ஹுட் டேன்னு சொல்லி சகோதர நாள் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இனி வருங்காலத்தில் மிக மிக பெரிய அளவில் உலகம் முழுக்க நடக்க இருக்கும். ஆகவே எங்கே போனாலும் நமது சாமிஜியுடைய பெருமையை நாம் அறிந்து நாம் அதன்படி நடக்கும்போது அவங்க எல்லாருக்குமே சாமிஜியுடைய அருள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஸோ மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் எல்லாருமே கலந்து கொண்டிருக்கீங்க இந்த போட்டியில். சில பேர் தான் ப்ரைஸ் கேட்டிருந்தாலும் மற்றவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ப்ரைஸ் கிடைக்கும், புக்ஸோ ஏதாவது தருவாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விவேகானந்தர் பற்றி கொஞ்சமாவது நீங்கள் படிக்கணும். உங்கள் ப்ரேயரால் உட்கார்ந்து ஒரு பொறுப்பாக உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும். சாமிகள் இருக்கார்கள், வார்டன்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க வழிகாட்டுறதுக்கு. இந்த நல்ல பண்புகளை இந்த குருகுல வாசத்தில் நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு எந்த இடத்துலையும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே அதை உணர்ந்து பொறுப்பாக நீங்கள் செயலாற்றினால் உங்கள் எதிர்காலம் மிக மிக சிறந்த எதிர்காலமாக மாறும். அனைவருக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு நல்ல எதிர்காலமும் பிரைட் ஃப்யூச்சர் கிடைச்சி எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் திரும்பவர்கிட்டையும் குறிப்பாக சாமிஜிகிட்டையும் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஜெயராம் கிருஷ்ணன்.
I would like to thank our Secretary Maharaj, Polytechnic in charge Maharaj, and other monks. They have motivated all of us for the successful completion of this program. Further, I would like to express my deep sense of gratitude to our principal for taking great effort in preparing and organizing this program. I extend heartily thanks to our chief guest who spared his time for this wonderful occasion. I wish to thank our staff members for conducting the program in successful manner. Next, I would like to thank our technical support team for arranging audio, video, and to our students for their hospitality. I would like to express our gratitude for all known and unknown hands who have contributed their might to the successful completion of this event. Thank you. We conclude our event with Jai. जय श्री गुरु महाराज जी की, जय श्री महामाई की, जय श्री स्वामी जी महाराज जी की, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज जी की, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज जी की, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की, जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय।